Hello viewers, welcome to Deep's Mathematics 23. ஸோ இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலேருந்து ஒரு இயலுக்குமான கம்ப்ளீட் டெஸ்ட் கொஷின்ஸ் இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு முதல் இயல் ஆரம்பத்துலேருந்து நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இயல் என்னதுங்க, தமிழ் தேன் அப்படிங்கிற இயலில் இன்பத்தமிழ் அப்படிங்கிற செய்யுள் பகுதி இருக்குது இல்லைங்களா? ஸோ அதுக்கான முதல் கொஷின் வந்து பாருங்களேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? பாரதிதாசன், பாரதியார், வாணிதாசன், கண்ணதாசன். ஸோ ஆன்சர்ஸ் வந்து டக்குன்னு தெரியுறவங்க கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்தலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் வந்து என்னதுங்க, ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய பாரதிதாசன். ஓகே, அடுத்தது செகண்ட் கொஷின் வந்து பாருங்களேன். பொறுத்துக. நிருமித்த, சமூகம், விளைவு, அசதி இது எல்லாத்துக்குமான பொருள் வந்து நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். ஸோ நிருமித்த அப்படிங்கிறது என்னதுங்க, உருவாக்கிய. அடுத்தது சமூகங்கிறது மக்கள் குழு, விளைவுங்கிறது வளர்ச்சி, அசதினா சோர்வு. அப்போ ஆன்சர் வந்து எப்படி இருக்குங்க, ஃபஸ்ட் ஒன் வந்து 2வது நம்பரா, அடுத்து வந்து 4, அதுக்கடுத்து வந்து 1, அதுக்கடுத்து 3, 2, 4, 1, 3ங்கிறது ஆப்ஷன் சியில் வந்துருக்கா. அப்போ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்து 3வது கொஷின். பாரதிதாசனோட இயற்பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாரதிதாசனின் இயற்பெயர் என்னதுங்க, கனக சுப்புரத்தினம். சரி, அடுத்தது சுப்புரத்தினம் பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை டேஸ் என மாற்றிக்கொண்டார். ஸோ சுப்புரத்தினம் அப்படிங்கிறவர் யார், பாரதிதாசன். ஸோ இந்த சுப்புரத்தினம் தான் பாரதியாரோட கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயர் என்னன்னு மாற்றிக்கிட்டாரு, ஆப்ஷன் ஏல இருக்க பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிக்கிறாரு. அடுத்தது புரட்சி கவி என அழைக்கப்படுபவர் யாருங்க? ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நபர் தான் பாரதிதாசன். அடுத்தது 6வது கொஷின். பாவேந்தர் அப்படின்னு அழைக்கப்படுறவர் வந்து யாருங்க? ஸோ புரட்சி கவி பாவேந்தர். இது எல்லாமே யார் தான், பாரதிதாசன். அடுத்தது தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? ஸோ இது யார் எழுதுனதுங்க, காசி ஆனந்தன். ஸோ 6ஆம் வகுப்பு அந்த முதல் செய்யுள் முடியும் போது அந்த கீழே பாக்ஸில் இருக்கும் இல்லைங்களா, அதுவுமே நம்ம படித்து வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும். ஸோ ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். அடுத்தது நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஸாக இருக்கும், அசதியாக இருக்கும். அடுத்தது 10வது கொஷின். நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று. அது எந்த ஆப்ஷனுங்க, ஆப்ஷன் பியில் இருக்கிற மாதிரி நிலவென்று அப்படின்னு வந்து நம்ம சேர்க்கணும். அடுத்தது தமிழ் கூட்டல் எங்கள் அப்படிங்கிறத நம்ம எப்படி சேர்க்கலாம் அப்படின்னா தமிழ் எங்கள். ஓகேவா? அடுத்தது அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று பிரிக்கணும் இல்லைங்களா? ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியானது. அடுத்தது செம்பயிர் அப்படிங்கிறத செம்மை கூட்டல் பயிர்னு நம்ம பிரிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து 14வது கேள்வி. டேஸ் தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது. தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது. அடுத்தது விளைவுக்கு, அறிவுக்கு, இளமைக்கு, புலவர்க்கு இதுக்கெலாம் என்னங்கிறத தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், மேட்ச் பண்ண போகிறோம். ஸோ விளைவுக்கு என்னதுங்க, நீர். அடுத்த அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். அவ்வளோதான். அப்போ 3, 4, 1, 2 3, 4, 1, 2ங்கிறது நமக்கு ஆப்ஷன் சியில் இருக்கா. அவ்வளோதான். அடுத்தது 16வது கேள்வி. இன்பத்தமிழ் எனும் பாடல் டேஸ் நூலில் டேஸ் தலைப்பின் கீழ் இடம்பெற்றது. ஸோ இன்பத்தமிழ்ங்கிற பாடல் பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற நூலில் தமிழ் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் இடம்பெற்றது. அப்போ ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியானது. ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்பத்தமிழ் பாடப்பகுதிக்கான கேள்விகள் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது தமிழ் கும்மி பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஸோ யாருங்க, பெருஞ்சித்திரனார். அடுத்தது பொறுத்துக. சொல்லும் பொருளும் கேட்டிருக்காங்க இல்லைங்களா? ஆழிப்பெருக்கு, மேதினி, ஊழி, உள்ளப்பூட்டு. ஆழிப்பெருக்கு அப்படிங்கிறது என்னதுங்க, நேராக கொடுத்துருக்காங்க, கடல் கோள். அடுத்து மேதினா உலகம், ஊழிங்கிறது நீண்டதொரு காலப்பகுதி, உள்ள போட்டு உள்ளத்தின் அறியாமை. எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக மேட்ச் ஆகிருக்கனால ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியானது. அடுத்தது பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர்
என்ன? ஸோ அவரோட இயற்பெயர் என்னதுங்க? மாணிக்கம். அதாவது முழு இயற்பெயர் வந்து துரைமாணிக்கம் அப்படின்னு வந்து வரும். அடுத்தது இந்த கனிச்சாறு, கொய்யாக்கனி, அடுத்து பாவிய கொத்து, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நூறாசிரியம். இந்த வரிசையாக 4 கொஸ்டின் இருக்கு இல்லைங்களா? என்ன கேட்டிருக்காங்க? இந்த நூலை எழுதியவர் யாருன்னு தான் வரிசையாக கேட்டிருக்காங்க. கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். இந்த 4 நூலையுமே எழுதினவர் யார் தான்? பெருஞ்சித்திரனார் தான். ஓகேங்களா? ஸோ தனித்தனியாக பார்க்க வேணாம், ஒரே கொஸ்டினாகவே சொல்லிட்டேன். அடுத்தது பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்களில் பொருந்தாதது எது அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். தென்மொழி அவரோட தான், தமிழ் சிட்டு அவரோட தான். ஸோ அடுத்த 2 ஆப்ஷன்ஸை வந்து பார்த்துருவோமா? தமிழ் நிலம் அவரோட தான், தமிழ் நாடுங்கிறது அவரை நடத்தின இதழ் கிடையாது. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி. அடுத்தது கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளதுன்னா 8 தொகுதிகளாக வெளிவந்திருக்கு. அடுத்தது வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னா வாணிதாசன். அடுத்தது தமிழ் மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம் அப்படின்னா மேன்மை அடையலாம். அடுத்தது தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கி விட்டது. மேதினா உலகம். அப்போ உலகம் சுருங்கி விட்டது. அடுத்தது செந்தமிழ் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம்? செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு பிரிக்கலாம். அடுத்து பொய் அகற்றும் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம்? பொய் கூட்டல் அகற்றும் அப்படின்னு பிரிக்கலாம். அடுத்தது பாட்டு கூட்டல் இருக்கும் அப்படிங்கிறத எப்படி சேர்க்கலாம்? பாட்டு இருக்கும் அப்படின்னு சேர்க்கலாம். அடுத்தது 8 கூட்டல் திசைங்கிறத 8 திசை, இத்து வந்து நடுவில் வரும் இல்லையா, அப்படி வந்து சேர்க்கலாம். அடுத்தது பாவலரேறு என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய பெருஞ்சித்திரனார். அடுத்தது பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம்னு ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க. கனிச்சாறு என்ற நூலை எழுதியவர் பெருஞ்சித்திரனார்னு சொல்லிட்டு 2வது கூற்று வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாவலரேறு யார் தான்? மாணிக்கம் தான். கனிச்சாறு எழுதினவர் பெருஞ்சித்திரனார் தான். அப்போ ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய கூற்று 1 மற்றும் 2 சரியானது. ஸோ அடுத்தது லாஸ்ட் கொஷின். தமிழ் கும்மி டேஸ் என்னும் நூலில் இடம் பெற்றுள்ளது. ஸோ தமிழ் கும்மி அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எந்த நூலில் இடம் பெற்றிருக்கு அப்படின்னா கனிச்சாறு அப்படிங்கிற நூலில் தான் நமக்கு இடம் பெற்று இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்பத்தமிழில் ஒரு 16 கொஸ்டின் பார்த்தோம். இப்போ தமிழ் கும்மியில் ஒரு 19 கேள்விகள் பார்த்துருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மொத்தமாக இப்போ ஒரு 35 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த கிளாஸில் வந்து வளர்த்தமிழ் வந்து பேஸ் பண்ணி அந்த வளர்த்தமிழ்ங்கிற ஒரு பாடம் இருக்குது இல்லைங்களா, உரைநடை பாடம், அதில் இருக்கக்கூடிய 65 கேள்விகள் வந்து நம்ம எடுத்திருக்கோம். அந்த 65 கேள்விகளை அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.